السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல்வேறு படைப்புகளை படைத்து பராமரித்து அதில் நமக்கு பல்வேறு சான்றுகளை திருமறை குர்ஆன் வாயிலாக பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 79வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களை படைப்பது எனக்கு கடினமா அல்லது இந்த வானத்தை படைப்பது எனக்கு கடினமா என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு மனிதனுடைய படைப்பை பார்த்து பிரமிக்கக்கூடிய நாம், மனிதனுடைய கண்களை பார்த்து பிரமிக்கக்கூடிய நாம், மனிதனுடைய இதயத்தினுடைய செயல்பாடை பார்த்து வியக்கக்கூடிய நாம், மனிதனுடைய சிறுநீரகத்தினுடைய செயலை பார்த்து ஆச்சரியத்தில் ஆளக்கூடிய நாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்களை விட இந்த வானத்தை படைப்பது கடினமானது. மனிதனை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறான்னு சொன்னா அதை கோடிட்டு காட்டுகிறான். இந்த வானமும் ஒரு படைப்பு. இன்னைக்கு நாம ஒரு கூரை போட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே தான் என்ன செய்யறான்னா வானத்தை பார்த்துன்னு சொல்லி காட்டுறான். இப்போ நாம வெளியில இருந்து சிந்திச்சு பார்ப்போமே, ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, ஒரு டப்பா இருக்கு, இல்லை ஒரு வாகனம் இருக்குல்ல, குட்டியானன்னு சொல்லுவாங்கல்ல, குட்டியான வாகனத்துல பாடி கெட்டினதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? என்னம்மா? வண்டியை சுத்தி மரப்பு மாதிரி கட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றதுக்கு இங்க எந்த பொருளும் இல்லை, இல்லைன்னா சொல்லிடலாம், கீழே விழாம இருக்கிறதுக்கு. அப்போ மேலே டாப் என்ன செய்வாங்க? மூடி இருப்பாங்க. அதுக்கு ஒரு தனி ரேட்டு. இது ஒரு 1500 வாடகைன்னு சொன்னால் அது ஒரு 100 200 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் மூடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால் பேஸ்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேல்தளமும் இருக்கும். அப்படிதானே? ஒரு பொருளை நாம் கடையிலேருந்து வாங்குகிறோம், அது ஒரு டப்பாவில் வச்சு கொடுக்குறோம். எப்படி இருக்குன்னு சொன்னால் கீழே எப்படி அந்த பொருள் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் டப்பாவும் அப்படிதான். அதை நீங்கள் எடுத்து பாருங்க, கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே ஒரு மூடி இருக்கும். தேவைன்னு சொன்னால் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சுருக்கும், ரெண்டு பக்கத்துலையும் வெளியில் வந்திருக்கும். இதுதானே சேஃப்டி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பூமிக்கு வானத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பீச்சில் இருந்து பார்த்தேன்னு சொன்னால் கடலும் வானமும் நேராக போய் சங்கமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே? வெளியிலேருந்து ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணால் எப்படி இந்த பூமி விரிஞ்சிருக்கோ அதே மாதிரி வானம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னா, இந்த வானத்தை நான் என்ன செய்யலை, பூமி அளவுக்குலாம் வைக்கல, வானத்தை அதிகமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விரிவடைய செஞ்சிருக்கிறேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், பூமியை விரித்திருக்கிறேன், வானத்தை விரிவடைய செஞ்சிருக்கிறேன். அப்போ பூமியினுடைய அளவுக்கு நமக்கு என்ன செய்யல, அந்த அளவுக்கு மட்டும்தான் வானம் இல்லை, அதை தாண்டி பிரம்மாண்டமானது தான் வானம். புரிஞ்சுட்டா நமக்கு? நம்மளுடைய திங்கிங்கில் எப்படி இருக்குன்னு சொன்னா 20 அடிக்கு பூமி இருக்குதுன்னு சொன்னா 20 அடிக்கு வானம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, பூமி 20 அடி என்று சொன்னால் அதை விட பல மடங்கு அதிகமாக வானத்தினுடைய அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம்.
இப்போ இந்த வானத்தை நாம பார்க்கிறோம்ல, பூமியை நாம பார்க்கிறோம்ல, இதை உருண்டை அப்படின்றத எப்படி தீர்மானிக்கிறாங்க, எப்படி தீர்மானிச்சாங்க? பல நூறு ஆண்டுகளாக தட்டம் தான் சொல்லிட்டு இருந்தான். பூமியாகப்பட்டது தட்டை அப்படிதான் சொன்னான். அதை சிம்பிளா ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாருன்னா இல்லைன்றத சொல்றார். ரொம்ப சிம்பிளா சொன்னார். எப்படி சொன்னாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஒரு பொருள் என்ன செய்யுதுன்னா தட்டையா இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, கப்பல் வணிகத்தில் தேர்ச்சி பெற்றவர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது இடையில என்ன செய்யுதுன்னா அந்த பசிபிக் பெருங்கடல் சொல்லி ஒன்று இருக்கு, பெரிய கடல். அது இந்த இடத்துல இந்தோனேசியா, இந்த பிலிப்பைன்ஸ், ஜப்பான்ல இருந்து என்ன செய்யும், அடுத்து ஆஸ்திரேலியா போற வரைக்கும் பெரிய கேப் உள்ள கிடக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கேப்ல பயணிக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டாங்க, இதுதான் முடிவுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, இது முடிவாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்று போய் செவுத்துல போய் முட்டணும், இல்லையா இதே பயணத்துல வரக்கூடியவங்க என்ன செய்யணும்னா வந்து கீழே விழணும். தட்டையா இருந்தா அப்படித்தானே செய்யணும். ஒரு மனுஷன் இங்க இருந்து பயணிக்கிறான், பயணிக்கக்கூடிய நேரத்தில் நேராக வந்துட்டு இருக்கும் பொழுது பூமி தட்டை என்று சொன்னால் ஏதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன செஞ்சிடணும், ஒன்று முட்டிக்கிட்டு நிற்கணும், இல்லை கடல் தான் அங்கே இருக்கு, கடல் தான் அதனுடைய கடைசி என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சிடணும், கீழே விழணும். இது ரெண்டுமே நடக்கலையே, பூமியில இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்குறான். நீங்க சொல்ற தட்டுன்ற கான்செப்டுக்கு யோசனை பண்ணி பார்த்தா அது மாதிரி முட்டு சந்தோ இல்லை கீழே விழக்கூடிய பண்பு கூட எங்கேயுமே இல்லை. ஆகையினால இது என்ன இருக்காது, தட்டையா இருக்காதுன்னு மட்டும்தான் சொன்னான், உருண்டன் கூட சொல்லலை, தட்டையா இருக்காது அப்படின்றான். அதுக்கடுத்து வரக்கூடிய வணிகர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, வணிகம் ஒரு பக்கம் இருக்குது, ஆய்வு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கான் பாருங்க, எப்படி சிந்திக்கிறான் பாருங்க மனுஷன். நம்மளுடைய சிந்தனை அப்படி இருக்கிறதா? நம்மளும் தொழில் துறையில் ஈடுபடுறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், எவ்வளவோ காரியங்களை கடந்து போகிறோம். ஆனால் அந்த சிந்திக்கக்கூடியவனுக்கு உண்டான பண்பை பார்த்தீங்கல்ல, அவனுடைய தொழில் வணிகம் தான். அந்த வணிகத்திலேயே அவன் என்ன செய்யறான்னா சிந்திக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அத்தாட்சிகளை நீ சிந்திச்சு பாருப்பான்னு சொல்றான். நம்மளும் டூரு போகிறோம், சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம், வெளியூர்களுக்கு பயணம் செஞ்சு போகிறோம், விமானங்களில் ஏறி போகிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அவனை போற்றி புகழ்ந்தது உண்டா என்று பார்த்தால் இல்லை. அப்படிதானே? எவ்வளவு அத்தாட்சிகளை பார்க்கிறோம். பிரம்மி பூட்டக்கூடிய மிருகங்களை பார்ப்போம், என்ன மாதிரி காட்டு எருமையா இப்படி இருக்கு பேரு. ஒட்டகச்சிவிங்க பார்த்து என்ன செய்யலாம், பிரமிப்புறம் இவ்வளோ ஹைட்டா இருக்குதப்பா, புஸ்தகத்துல நம்ம இவ்வளோ பெருசா நம்ம பார்த்த மாதிரி தெரியலையே. ஒரு தெருவுல யானை வந்தா கூட இவன் என்ன செய்யறான், ஆச்சரியமா தான் பார்க்கிறான். எல்லாம் அந்த வியப்போட சரி இறைவனை போற்றி புகழ்கிறானா, இறைவனை துதிக்கிறானா என்று பார்த்தால் இல்லை. ஆனா சிந்தனையாளர் என்ன செய்யறான்னா, அவனோட ஆங்கிள் அவன் பார்க்கிறான், பூமி என்ன செய்யல, தட்டையா இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்யறான்னா, இந்த பூமியை பற்றி, சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி எல்லாம் நமக்கு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இங்க இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன தெரியும், ஒரு சந்திரன் தெரியுது, சுத்தி என்ன செஞ்சோம் கொஞ்சம் நட்சத்திரங்கள் தெரியும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை என்ன செய்யறான்னு சொன்னா, வெறுமனே பார்வையாக மட்டும் வைக்காமல், வெறும் பொருளாக மட்டும் வைக்காமல் இதனுடைய தன்மையை சொல்லி காட்டுறான். சூரியனுடைய தன்மை என்னங்க, வெளிச்சம் தருது. சந்திரனுடைய தன்மை என்ன, தெரியுதாமா? சொல்றது கேக்குதா? என்னம்மா? காலத்தை காட்டுது, அது சூரியனும் காட்டுது. சூரியனும் காலத்தை சொல்கிறது, சந்திரனும் சொல்லுது. இங்க இருந்து பார்க்க நான் பிராக்டிக்கலா தான் கேட்கிறேன், ரொம்ப ஆய்வுக்கெல்லாம் நான் கேட்கல. அவர் என்ன சொன்னாரு, குர்ஆன் என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் வேண்டாம். வெளிப்படையாக இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய தன்மை என்ன, சந்திரனுடைய தன்மை என்ன? இது இரவுல வெளிச்சத்தை தருது, அது என்ன செய்யுது, பகல்ல வெளிச்சத்தை தருது. அப்போ இரவுல இது வெளிச்சத்தை தருதுன்னு சொன்னா எல்லா நாளும் தரம் அடிக்குது, விஷயம் இருக்கு ஏதோ. ஆனா சூரியன் என்ன செய்யுது, பகல்ல வெளிச்சத்தை தருதுன்னா எல்லா நாளும் தருது.
ஆனால் சந்திரன் என்ன செய்யுதுன்னா வெளிச்சத்தை தருதா என்று பார்த்தா இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லலை. குர்ஆன்ல சொல்லும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், சூரியன் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கிறது. 10வது அத்தியாயம் 5வது வசனம், உங்களுக்கு ஒளியை தருது. ஆனால் சந்திரன் என்ன தெரியுமா செய்யுது? பிரகாசமா மட்டும்தான் இருக்கு. ஒளி தரக்கூடிய கருவியாக அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கல. எப்படி வைக்கல? ஒளி தரக்கூடியதாக வைக்கல. விஞ்ஞான ரீதியாக பார்ப்போமே, ஒரு ரேடியம் சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கு, ரேடியம் கெமிக்கல். இன்னும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் தசுமணி இருக்குல்ல, பறந்து போச்சுன்னா தசுமணிலாம் தெரியல, தஸ்பீக் மணின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினதே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தஸ்பீக் மணின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜிக்கு போனால் உம்ராவுக்கு போனால் மெயினாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. பேர்ச்சம்பளம், ஜம்ஜம் தண்ணி, தஸ்பீக் மணி, ஒரு தொப்பி, மிஞ்சி போனால் மக்கனா, கொஞ்சம் ஹை கிரேடாக இருந்தால், இன்னும் கொஞ்சம் கூட போனால் முசல்லா. இந்த தஸ்பீக் மணி என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலான டைப் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த ரேடியம் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வாட்ச் இருக்குல்ல, வாட்சுக்கு இடையில இருக்கக்கூடிய முள் என்ன செய்யும்னா ரேடியம் அந்த கெமிக்கல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பொருத்தியிருப்பாங்க. அதனுடைய வேலை என்னன்னா, இப்போ எல்லா லைட்டையும் அமர்த்தினாலும் என்னுடைய வாட்ச் எப்படி காட்டணும்னு வைங்க, இந்த 12, 3, 6, 9 எங்கெல்லாம் இந்த கலரு பொருத்தி இருக்கிறானோ அதில் என்ன செய்யும்? ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். தஸ்பீக் மணி அந்த மாதிரி எடுத்து பாருங்க, கொஞ்சம் இருட்டில் அப்படி கண்ணை பொத்தி பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் மின்மினி பூச்சி மாதிரி என்ன செய்யும்? ஒரு கலரை கொடுக்கும், பால் பச்சையில் கொடுக்கும். இதுதான் பிரகாசம்னு சொல்கிறது. லைட் என்பது ஒளி. ஒரு சுவிட்சு போட்டால் லைட் எரியுது. இப்போ இங்கனையே நம்ம ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். உதாரணத்திற்கு இந்த ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் ரிஃப்ளெக்டார்னு சொல்லி ஒன்று வைப்பான். காரில் லைட் அடிச்சோன்னு சொன்னால் அது என்ன செய்யும்னா நமக்கு திரும்ப அடிக்கும், அது ரிஃப்ளெக்டார். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ரேடியமை பயன்படுத்தி இருக்கிறான். இதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்டாருக்கு முன்னாடி பயன்படுத்திய பொருள் என்னன்னு சொன்னால் ரேடியம். நம்ம லைட்டை அடிச்சுட்டு ஆஃப் பண்ணன்னு சொன்னால் அங்கே எங்கெல்லாம் அந்த பெயிண்ட் அடித்தானோ அது என்ன செய்யும்? கொஞ்சம் நேரத்துக்கு பிரகாசமாக இருக்கும். அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரியனை நான் என்ன செஞ்சேன்? உங்களுக்கு ஒளி தரக்கூடியதாகும். சந்திரனை நான் என்ன செஞ்சேன்? உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய பொருளாகவும் நான் என்ன செஞ்சேன்? வச்சிருக்கிறேன். அதில் பல படித்திறங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொண்டு வந்திருக்கிறேன். சந்திரன் என்ன செய்யுது? ஒரே மாதிரி உங்களுக்கு இல்லை, படித்திறங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்திருக்கிறான். எந்த அளவுக்கு வெளிச்சம் சந்திரன் மேலே படுகிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? அது முழு பந்து இருக்குங்க சந்திரனு, எந்த அளவுக்கு அதில் சூரியனுடைய ஒளி படுகிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? ஒளியை, பிரகாசத்தை காட்டும். பாதி பட்டுச்சுன்னு சொன்னால் பாதி காட்டும், முழுசா பட்டுச்சுன்னு சொன்னால் அமாவாசையாது முழு சந்திரன் மேலேயும் வெளிச்சம் படுதுங்க. உடனே அது என்ன செய்யுது? முழு சந்திரனும் பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கு பேர் என்னது? பௌர்ணமி. சுத்தமாக வெளிச்சமே படலை, அதுக்கு பேர் என்னது? அமாவாசை. அப்போ புரியுதா நமக்கு? சிம்பிளாக சொல்ல, இங்கேருந்து பார்க்கும்போது சந்திரன் இங்கே இருந்துச்சு, எங்கப்பா அது காணோன்னு சொல்லினா நம்ம கவலை, அங்கே தான் இருக்கும். இன்னும் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது பாருங்களேன், நல்லா ஜூம் போட்டு காட்டுவான். ஜூம் போட்டு காட்டினா ஆரம்பத்தில் என்ன செய்யும்னா ஒரு காவாசி தெரியும். ஆனால் அவன் கிட்ட போக 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 என்ன இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க தான் செய்யும். உன்னோட பார்வைக்கு என்ன செய்யல, மனிதனுடைய பார்வைக்கு தெரியல. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் என்ன செய்யறான்னா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அந்த நேரத்தில் இங்கேருந்து பார்க்குறாங்க, சூரியன் என்ன செய்யுதுன்னா இங்கேருந்து இப்படியே ஓடுது, திரும்ப என்ன செய்யுது? மறுநாள் அதே மாதிரி இப்படியே ஓடுது. இதையெல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அறிவாளிகள் நிறைய இருக்கிறாங்கல்ல, பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சூரியனும் சந்திரனும் ஓடிக்கிட்டே கிடக்கப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கருத்துக்கு பல நூறு விஞ்ஞானிகள் உள்ள வரான். ஆமாம் ஓடுது. அப்போ என்ன செய்யுது? பூமி மட்டும் நிற்குது. பூமி நிற்குது, சூரியனும் சந்திரனும் என்ன செய்யுது? பூமியை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவனுடைய கூற்றில் மாற்றான். இது சரியாக வர மாதிரி தெரியலையே, எங்கேயோ இடிக்குதே, கணக்கு கேல்குலேஷன் சரியாக வர மாட்டேங்குதே. அப்போ அவன் சொல்கிறான் சந்திரனும் ஓடுது, சூரியனும் ஓடுது, பூமியும் ஓடுதுன்றான். கடைசியாக என்ன செய்யறான்? குழப்பி குழப்பி மாறி 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 என்ன செய்யறான்னா அவனுக்கு குறையாக சொல்ல முடியாது, தப்பாக கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அறிவியலே அதுதான். அறிவியலை பொறுத்த வரைக்கும்
தவறான ஒரு சித்தாந்தமாக இருக்கும். அதை சரியாக கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பரிசே கொடுத்துருவான். சரியான கண்டுபிடிப்புன்னு சொல்லி பரிசே கொடுத்துருவான். ஒரு ஆள் நல்ல ஓதுறேன்னு சொல்றாருங்க, அவர் தப்பா ஓதி இருக்கிறாரு. தப்பா ஓதுன ஆளுக்கு பரிசு கொடுக்க முடியுமா? மீறி கொடுத்தா என்ன செய்யும்? அது பிழை தானே, திருத்திக்க தானே செய்யணும். ஆனால் அறிவியல் அப்படி செய்ய முடியாது. சூப்பரான கண்டுபிடிப்பு, அவருக்கு நோபல் பரிசை கூட கொடுத்துடலாம், கொடுத்துருவான். அதுலேருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அது ஒருத்தன் தப்புன்னுவான். மனுஷனுடைய கண்டுபிடிப்பில் அவ்வளோதான் விஷயம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய கண்டுபிடிப்புக்கு மாறுமா அது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 21, 33, 36, 40 இந்த சூரியன் சந்திரன்லாம் என்ன செய்யுது? எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு கிளாரிட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான்னா, இன்னைக்கு மனுஷங்க ஆய்வு செய்கிறாங்க, பூமி இவ்வளோ வேகமாக ஓடுது, சந்திரன் இவ்வளோ வேகமாக ஓடுது, செவ்வாய் இவ்வளோ வேகமாக ஓடுது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே வேகம் கிடையாது. அப்படி வெவ்வேறு வேகங்களில் ஓடக்கூடிய நேரத்தில் ஒன்று என்ன செஞ்சிடும்? முந்திட்டு ஓடுமா இல்லையா? ஒன்றுக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லையா? ஒரே மாதிரி 4 வண்டியும் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அவன் பாதையில் வேகமாக போயிட்டே இருப்பான். ஆனால் என்ன செய்யுது? வேகங்களில் மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யல? பிரச்சனை ஆகலை. ஒன்றுக்கு ஒன்று இடிபாடுகள் நடக்கலை. அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒவ்வொரு பொருளுக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன்? பாதையை அமைச்சு கொடுத்துட்டேன். தன்னுடைய பாதையின் கீழ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கோள்களும் ஓடிக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றோம். வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சிந்தனை செய்யறான்னு பாருங்களேன். ஒரு சூரியன் இங்கிருந்து உதித்து மறையக்கூடிய காட்சியை வைத்து அவன் என்ன செய்யறான்? என்ன முடிவுக்கு வரான்? சூரியன் என்ன செய்யுது? ஓடுதுன்றான். நான் இங்கே தான் நிற்கிறேன், சூரியன் ஓடுது. என்னைக்காவது நமக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறதா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், 2 கிழக்கிற்கும் நான் தான் இறைவன், 2 மேற்கிற்கும் நான் தான் இறைவன் சொல்றான் திருமறை குர்ஆன்ல. எப்படி 2 கிழக்கு வரும்? எப்படி 2 மேற்கு வரும்? கிழக்க மேற்கு அவ்வளவுதானே. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்றான் 2 கிழக்குன்றான். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல சொல்றான், பல கிழக்கிற்கும் நான் தான் இறைவன், பல மேற்கிற்கும் நான் தான் இறைவன் சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். பல மேற்கு பல கிழக்கு எப்போ உருவாகும்? தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல உருவாக, வட்டமாக இருக்கக்கூடிய பந்துக்கு உருவாகும். உதாரணத்திற்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்துல 2 கிழக்கு 2 மேற்கு. அதே நம்ம உதாரணத்துக்கு எப்பவுமே ஒரு பந்து, சூரியன் வட்டமாக இருக்கிறது. இந்த வட்டமாக இருக்கக்கூடிய சூரியன்ல ஒரு முனையில நான் நிற்கிறேன். எனக்கு நேரு பின்னாடி இன்னொரு முனை இருக்குதா இல்லை? பந்துல 2 முனை வைக்கலாம்ல. எங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோமோ, எங்க ஒரு பந்து இருக்குதுங்க, இந்த பந்துல எங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோமோ அதுக்கு நேர் எடுத்தாக்குல இன்னொரு பாயிண்ட் இருக்கும். எந்த இடத்துல வச்சாலும் சரி. இப்போ ஒரு பாயிண்ட்ல நான் இருக்கிறேன், இன்னொரு பாயிண்ட்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா இன்னொருத்தரை நான் நிக்க வைக்கிறேன். இப்போ எனக்கு சூரியன் உதிக்குது, எனக்கு எங்க உதிக்கணும்? இதானே எனக்கு கிழக்க? சரியா சொல்றேனா? இதான் எனக்கு கிழக்க இருக்கு இல்லை? எனக்கு எது கிழக்க? எனக்கு தான் கிழக்க. இப்போ கிப்லா டைரக்ஷன்லாம் விட்டுருவோம். இப்போ இது எனக்கு கிழக்கு. கிழக்குலேருந்து சூரியன் என்ன செய்யுது? இப்படியே உதித்து உச்சிக்கு வந்து என்ன செய்யுது? மேற்கு வந்து மறையுது. இப்போ எனக்கு டைரக்டா பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாருல, சுபைர் இருக்கிறாருல, அவருக்கு நான் அடிச்சு கேட்குறேன், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, இப்போதான் எனக்கு கிழக்க உதிக்குது சூரியன் சொல்றான். டேய் மேற்க மறையுதுரா அப்படின்னு நான் சொல்றேன். என்னப்பா பெரிய அறிவாளியா நீ, எங்க ஊர்ல இப்போதான் கிழக்க உதிக்குது, எனக்கு மேற்க மறையுதுரா அப்படின்னு நான் சொல்றேன் போன்ல. இப்போ எனக்கு டைரக்டா பின்னாடி இருக்கிறவருக்கு என்ன செய்யுது? என்னங்க செய்யுது? எங்க உதிக்குது அவருக்கு? யாருக்கு கிழக்கு? எனக்கு தான் கிழக்கு. அவருக்கு என்ன செய்யுது? மேற்கு. இன்னும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா 2 பேரை நிக்க வச்சுதான் செஞ்சு காட்டுறோம். ஒரு ஆள் நான் இல்லைன்னு சொன்னோம்ல, இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நிக்க வச்சிடணும், முதுவோ சேர்த்து வச்சிடணும். சிராஜ் பாய் நான் நின்னன்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு பின்னாடி சிராஜ் பாய் நிற்கிறாரு. எனக்கு கிழக்கா இருக்கிறது அவருக்கு மேற்கா இருக்கும், எனக்கு மேற்கா இருக்கிறது அவருக்கு கிழக்கா இருக்கும். இப்போ நானும் சிராஜ் பாய் இருக்கிறோம், இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிறோம்.
கலந்தர் பாயும் சுபைரையும் சேர்த்து நான் கூட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை வரும். ரப்புல் ஆலமீன் சொல்றான், பல கிழக்கு இருக்கு, பல மேற்கு இருக்கு, எல்லாத்துக்கும் நான் தான் அல்லாஹ்னு சொல்றான். அப்போ வட்டம் சொல்லி சொல்லக்கூடிய மனுஷனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறேன், இது வட்டம் இல்லப்பா, நான் தான் இதை விரிச்சிருக்கிறேன், நான் தான் இதை பாதுகாக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் அழகான முறையில் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது ரொம்ப சின்ன பொருளாக நம்ம எதை சொல்லுவோம்? இருக்கிறதுலே சின்ன ஒரு பொருள் எதைங்க சொல்லுவோம்? கடுகு சொல்லுவோமா? அணுவை சொல்லுவோமா? அணுதான் இருக்கிறதுலே சின்னது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், அணு அளவோ அல்லது அதை விட சிறியதோ அல்லாஹ் அறியக்கூடியவன் சொல்றானா இல்லையா? பல இடங்கள்ல திருமறை குர்ஆன் நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷன் அணுன்னு சொல்றானே, அப்போ அணுன்னு சொன்ன வார்த்தை திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பும் அதுவும் வேற வேறையான்னு பார்த்தா இல்லை. என்ன அவன் அணுன்னு சொல்றானோ அதுதான் நம்மளும் என்ன செஞ்சிருக்கிறோம், அணு அளவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அணு அளவு மேட்டரே கிடையாது, அதற்கு டீப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அதை விட சிறியது. உலகமே பல வருஷமா என்ன நினைச்சிட்டு இருக்கான், அணுதான் சின்னது நினைக்கக்கூடிய நேரத்துல விஞ்ஞானம் என்ன செய்யுதுன்னா அணுவை பிரிக்கிறான். ஒரு அணு எடுக்கிறாங்க, அதை ஒரு பெரிய படிப்பாக கொண்டு வரான். ஒரு அணுவை பிரித்து அந்த அணுவுக்குள்ள என்னென்ன இருக்கிறது என்பதை ஒரு பெரிய ஒரு படிப்பாக, அதுல பல பேர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப சிம்பிளா சொல்லி காட்டுறான், அணுவையோ அதை விட சிறியதோ இருந்துச்சுன்னா நான் கொண்டு வருவேன்றான். இப்போ அவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு பத்திலா. நம்ம வெளிப்படையாக ஒரு வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு அத்தாட்சிகள், எவ்வளவு அற்புதங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இரும்புன்ற ஒரு அத்தியாயத்தையே கொடுத்துருக்கிறான்ல, இரும்புன்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஏதோ சொல்ல வரான்னு பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுற, அந்த இரும்பை நான் தான் என்ன செஞ்சிருக்கிறேன், இறக்கி இருக்கிறேன். இரும்பை இறக்கி இருக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்துறான், அன்சல்னா. அன்சல்னாக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துறான். அன்சல்னானா என்ன? இறக்கி இருக்கிறான். உதாரணத்திற்கு லைலத்துல் கதருக்கு நம்ம ஓதுறோம், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கதர். இது பாக்கியமிக்க இறைவனை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இறக்கி இருக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ இறக்கப்பட்டிருக்கிறது. படைக்கிறது இருக்குல்ல, நான் தான் என்ன செஞ்சிருக்கிறேன், படைச்சிருக்கிறேன். ஹலக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஹலக்கன்ற வார்த்தை என்ன செய்யும், நிறைய இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துறான். சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக்க ஃபஸவ்வா. நான் தான் என்ன செஞ்சிருக்கேன், அழகான முறையில் படைச்சி பராமரிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹலக்கன்ற பல இடங்கள்ல வரும். இப்போ படைப்பினத்திற்கும் இறக்கப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, மற்ற விஷயங்களை நான் படைச்சேன்னு சொல்றான்ல, இரும்பை பொறுத்த வரைக்கும் நான் இறக்கி இருக்கிறேன்னு சொல்றான். இப்போ இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவாங்க. அதே போன்று இரும்பும் என்ன செய்யுதுன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. அது ஒரு சாப்டர் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உருவாக்குறானோ எல்லாத்துலேயுமே அதுக்கு நீர் ஒரு பங்கு இருக்கு. நான் இரும்புக்கு நீருக்கு சம்பந்தம் கிடையாது, இரும்பு தனியா இருக்கிறது. எந்த அளவுக்கு மனுஷனுக்கு இரும்பு தேவைப்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு மாத்திரையில இரும்பு கலந்து கொடுக்குறானா இல்லையா, அயன் டேப்லெட் கொடுக்குறானா இல்லையா, முழுமையாக நேர் இரும்பு எடுத்து திங்க முடியாட்டியும் கூட அதில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் மனுஷனுக்கு தேவை என்பதை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய உடம்புல டைரக்டான இரும்பு இல்லை, அவனுடைய சாப்பாட்டின் மூலமாக தான் என்ன செய்யுது, இரும்பு அவனுக்கு தேவைப்படுது. இப்போ ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, மற்றதெல்லாம் படைச்சேன்னு சொல்லக்கூடியவன் இதை மட்டும் நான் இறக்கி இருக்கிறேன்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்பாளர்கள் திருமறை குர்ஆனை மொழிபெயர்க்கக்கூடியவங்கள என்ன செய்யறாங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. பேசிக்கா அவங்களுடைய பார்வை அப்படித்தானே இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாதுங்க, படிச்சுக்கிட்டே போறோம். இதை யாரு கொண்டு வரான்னு சொன்னா மொழிபெயர்ப்பாளர்களே சொல்றாங்க, எல்லாத்துக்குமே ஹலக்க என்று சொல்லக்கூடிய சொல்லை பயன்படுத்தக்கூடிய இறைவன் இதுக்கு மட்டும் என்ன செய்யறா, வேற வார்த்தையை பயன்படுத்துறானே, ஏதோ விஷயம் இடிக்குது, அவன் என்ன பயன்படுத்தினானோ அதை அப்படி என்ன செஞ்சிடறாங்க, மொழிபெயர்த்துறாங்க. பின்னாடி வரக்கூடிய சான்றுகள் என்ன செய்யுதுன்னா நமக்கு என்ன செய்யுது, இதுல பல்வேறு அமைப்புகளை சொல்லி காட்டுகிறது. இன்னும் பல்வேறு காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மிக எளிமையான வழியில, ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தேவைகள் இல்லாத வகையில ரொம்ப சர்வசாதாரணமாக திருமறை குர்ஆன்ல சில செய்திகளை சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அது என்ன என்பதை பார்ப்போம்.